வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே. இந்த வீடியோவில் எங்கள் தங்கராஜா ஸ்பெஷல். எங்கள் தங்கராஜா அமைதியான ராஜாவா, மிரட்டலான பட்டாக்கத்தி பைரவனா? நம்ம தலைவரோட டபுள் ட்ரீட். சும்மா சொல்லக்கூடாதுங்க. நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொன்னாலே டக்குன்னு நம்ம மனசில் வர்றது என்ன? குடும்ப பாசம், புராண கதைகளில் அவர் காட்டுற மனுஷன் உருகி போகிற நடிப்பு தான். ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம நடிகர் பாலாஜிக்கு தான் அந்த பெரிய கிரெடிட் போய் சேரும். அவர் தான் சிவாஜியை அந்த குடும்ப கதைகளில் இருந்து வெளியில கொண்டு வந்து ஆக்ஷன் மசாலா படங்கள்னு அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போன ஆளு. அந்த மாதிரி சரவடி மசாலா படம் லிஸ்டில் 1973 பல்லவல்லன்னு ஈஸ்ட்மென்ட் கலர்ல வந்த படம் தான் நம்ம எங்கள் தங்கராஜா. ஆனா இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. பொதுவா சிவாஜியை ஆக்ஷன்ல இறக்குன பாலாஜி இந்த படத்தை எடுக்கவும் இல்லை, இதுல நடிக்கவும் இல்லை. இந்த படத்தை எடுத்து, அதாவது தயாரிச்சு டைரக்ஷன் செஞ்சவர் யாருன்னா, தெலுங்குல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ராஜேந்திர பிரசாத். அவர் தெலுங்குல எடுத்த ஒரு செம ஹிட் படத்தோட தழுவல் தான் இது. இன்னொரு சுவராசியமான மேட்டர் என்னன்னா, அது வரைக்கும் வேற பிரபல நடிகரோட ஜோடி போட்டு பாட்டு பாடி டோயட் பாடிக்கிட்டு இருந்தாரே மஞ்சுளா, அவங்க இந்த படத்துல தான் முதல் தடவையா நம்ம சிவாஜிக்கு பக்கத்துல ஜோடியா வந்து நின்று இருக்காங்க. சிவாஜி டபுள் ஆக்ஷன், ஒரு ராஜா ஒரு ரவுடி. இந்த படத்துல நம்ம தலைவருக்கு 2 வேஷம். அது சும்மா இல்லைங்க, ஒண்ணுக்கொன்னு சுத்தமா பொருந்தாத 2 கேரக்டர். டாக்டர் ராஜா அப்படின்னா ரொம்ப அமைதியா, அடக்கமா, படிச்ச பையனா, பாசமா இருக்கிற டாக்டர் கேரக்டர். இவர் பேசுறது பழகிறது எல்லாமே ஒரு மாதிரி சாந்தமா இருக்கும். இன்னொருத்தர் பட்டாக்கத்தி பைரவன். இவர் தான் படத்தோட மாஸ், அடாவடி, முரட்டுத்தனம், முரண்டு பிடிக்கிறதுன்னு கெத்து காட்ட ஒரு ஆள் வேணும்னா அது நம்ம பைரவன் தான். இப்படி 2மே வானத்துக்கும் பூமிக்குமான வித்தியாசமான கேரக்டர்களை போட்டு நடிக்க ராஜேந்திர பிரசாத் சரியான ஆளத்தா தேர்ந்தெடுத்தார். அவர் சாய்ஸ் ஒரு துளியோட தப்பு இல்லைங்கிறது ஒவ்வொரு சீனிலையும் சிவாஜி காட்டுற நடிப்பை பார்த்தாலே நமக்கு புரியும். டாக்டர் ராஜாவா நடிக்கிறதுனா நம்ம தலைவருக்கு சும்மா அல்வா சாப்பிட்ற மாதிரி கண்ணுலயே கருணையை காட்டி அமைதியா நடிச்சுட்டு போயிடலாம். ஆனா அந்த பட்டாக்கத்தி பைரவன் கேரக்டர்ல அவர் காட்டுற ஆக்ஷனும் அந்த ஸ்டைலும் இருக்கே, அடேங்கப்பா, கெத்த வேற லெவலில் ஏற்றி விட்டுட்டாரு. கலர் கலரா ஃபேன்ஷா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, கூலிங் கிளாஸும் கலக்கலா மாட்டிக்கிட்டு கத்துற அந்த ஸ்டைல், அந்த பாடி லாங்குவேஜ் திரையரங்குமே அதிரும் இல்லை. அவரு, மஞ்சுளா, நாகேஷ், மனோகர், சௌகார்னு 4 பேரோட சேர்ந்து போடுற நடிப்பு சும்மா ஆக்டிங் இல்லைங்க, அது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. உருகிறவங்க, கலங்குறவங்க, சிரிக்க வைக்கிறவங்க. மஞ்சுளா ஹீரோயினா வர்ற மஞ்சுளா கலர் கலரா பட்டு புடவைகளை கட்டிட்டு அழகு பதுமையா வந்து சிவாஜி கிட்ட கொஞ்சியும் கெஞ்சியும் பேசுற அந்த சீனுகள் எல்லாம் ரசிகர்களை அப்படியே இழுத்து பிடிச்சு வச்சது. சௌகார் ஜானகி பாவம், படம் முழுக்க நம்ம சௌகார் ஜானகி தான் கண்ணுல தண்ணியுமா, ஒரு அபலை பெண்ணா கஷ்டப்படுற வேஷம். RS மனோகர் சிவாஜிக்கு போட்டியா மோதுர வில்லனா. சிவாஜியோட ஹீரோயிஸ்டுக்கு நல்ல மேட்ச் தான். அந்த அளவுக்கு படம் முழுக்க கெத்தா வந்து போட்டி போடுவார். நாகேஷ் வர சீனுக அப்படின்னா சிரிப்புக்கு 100% கேரண்டி. வேலை இல்லாம கஷ்டப்படுறியான்னு சிவாஜி கேட்கறப்ப, வேலை இருந்தாலும் கஷ்டப்படுவேன், கஷ்டம் இல்லாத வேலையா இருந்தா நல்லதுன்னு நாகேஷ் சொல்ற காமெடி இன்னைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மேஜர் ஸ்டார் இஸ்லாமிய கேரக்டர்ல வந்து நிதானமா நடிச்சிருப்பார். ராஜா, நம்ம உப்பு வைக்க போனா மழை பெய்யுது, மாவு வைக்க போனா காத்தடிக்குதுன்னு அவர் சொல்ற டைலாக் அந்த காலத்துக்கு ஒரு சூப்பரான டச்சு. விலைமாது விடுதி நடத்துற காந்திமதி, அவங்க அடியாள் ராமதாஸ், அவங்களையெல்லாம் தூக்கி எறிஞ்சு பேசுற சௌகார், இவங்க 3 பேருமே அந்த வேஷத்துல ஓகேவா பண்ணிட்டாங்க. கேபி மகாதேவன் இசையில கண்ணதாசன் போட்ட பாட்டு. படத்துல கண்ணதாசன் பாட்டு எல்லாம் கேபி மகாதேவன் இசையில சும்மா அமர்க்களமா அமைஞ்சது. கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா, இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, முத்தங்கள் 100 அது தித்திக்கும் பாரு. இந்த 3 பாட்டும் இன்னைக்கும் கேட்க கேட்க ரொம்ப பிடிக்கும். அதுலயும் கட்பாம், மானமாம், கண்ணகியாம், சீதையாம்ங்கிற பாட்டு மனசை ரொம்பவே உருக்கமா மாற்றும். படத்துக்கு கதை வசனம் எழுதினவர் பாலமுருகன். அவரோட வசனங்கள் எல்லாம் ரொம்ப கூர்மையா இருந்துச்சு. நல்ல பெண் ஒரு நாளும் கற்ப பாரமா நினைக்க மாட்டா, வில்லா வளைச்சது உங்க அப்பா, நான் அம்பா மாறுனது தப்பா. இந்த மாதிரி வசனங்கள் படம் முழுக்க பரவி கிடக்கும். பாலமுருகனுக்கு ஒரு சபாஸ் போடணும். தொழில்நுட்பம் எஸ் வெங்கடரத்னம் ஒளிப்பதிவில் படம் கலர்ஃபுல்லா கண்ணுக்கு அழகா இருந்துச்சு. கிருஷ்ணராவ் போட்ட செட் எல்லாம் வேற லெவல்ல பிரம்மாண்டமா இருந்தது. அது அப்படியே தன்னோட கேமராவில் கரெக்டா பதிவு பண்ணின ஒளிப்பதிவாளருக்கு ஒரு சபாஸ் போடலாம். சண்டை காட்சிகளும் படு விறுவிறுப்பா எடுத்திருந்தாங்க. ஒரு ஹீரோ சாது, இன்னொரு ஹீரோ முரடன்கிற இந்த ஐடியா PU சின்னப்பா காலத்திலேயே இருந்ததுதான். ஆனா அதை தன்னோட நடிப்பால 100% நியாயப்படுத்தினார் நம்ம சிவாஜி.
ஆட்டம் பாட்டு சோகம் வீரம்னு எல்லா ஃபீலிங்கையும் அள்ளி தெளிச்சிருந்தாரு. முதல் தடவையா தமிழ்ல படம் தயாரிச்ச ராஜேந்திர பிரசாத்துக்கு சிவாஜி ஒரு பெரிய பிரசாதம் மாதிரி கிடைச்சார். படம் இந்தியா இலங்கைன்னு 2 நாட்டிலையும் 100 நாட்களுக்கு மேல ஓடி பெரிய ஹிட் அடிச்சது. அதுலயும் இலங்கையில இந்த படம் செம ஹிட் ஆச்சு. யாழ்ப்பாணத்துல ராஜா தியேட்டர்ல தான் முதல் முறையா மினியேச்சர் கட் அவுட் எல்லாம் வச்சு ரசிகர்கள் அமர்க்கள படுத்தினாங்க. 100 நாட்களுக்கு மேல ஓடி வசூலை வாரி குவிச்சது. பட்டாக்கத்தி பைரவனோட கேரக்டரும் அவர் ஓட்டி வந்த மோட்டார் பைக்கும் KV மகாதேவனோட பின்னணி இசையும் இது 3 சேர்ந்து தியேட்டரை தெரிக்க விட்டுச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை ரொம்ப சிம்பிள்ங்க. சின்ன வயசுலயே வில்லன் செஞ்ச அட்டகாசத்தால குடும்பம் செதஞ்சு அக்காவையும் தொலைச்சு ஒரு நல்ல குடும்ப நண்பரோட உதவியில படிச்சு டாக்டர் ஆயிடுவார் நம்ம ராஜா. அவர் விலகி போகணும்னு நினைச்சாலும் கதாநாயகி வசந்தி வழிய வந்து அவரை காதலிப்பா. 2 மனசு ஒன்று சேரும் போதுதான் ஒரு ட்விஸ்ட். வசந்தி தன் குடும்பத்தையே நாசமாக்கின வேதாசலத்தோட மகள்னு தெரிய வருது. அந்த நேரத்துலதான் பட்டாக்கத்தி பைரவன் ஒரு முரடன் உள்ள வந்து எல்லோரும் நடுங்குற மாதிரி ஒரு வேலையை காட்டுவார். இதுக்கு நடுவுல ராஜா காணாம போக பைரவன் மேல வேதாச்சலம் மேலன்னு சந்தேகம் வலுக்குது. வசந்தி ராஜாவை நினைச்சு உருகிட்டு இருக்கா. இந்த பெரிய சிக்கல் எப்படி முடிவுக்கு வந்துச்சு? யார் அந்த பைரவன்? ராஜா ஏன் காணாம போனார்? இதுதான் படத்தோட முழு கதை. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.